ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். முந்தைய பதிவில் ஹேமலேகை ஹேமச்சூடனுக்கு யுக்தியை காட்டி கொடுக்குறார். அதாவது மனம் வெளியில் போகாமல், வெளியில் உள்ள பிரவர்த்திகளுக்கு உள்ளே போகாமல், வெளியில் உள்ள சிந்தனைகள் எதுக்கும் போய்க்காமல் அதை நிறுத்தி உள்முகமாக மனவிகாரங்களிலிருந்து விடுபட்டு, ஏன்னா வெளியில் மட்டும் விகாரங்கள் இல்லை, உள்ளுக்குள்ளேயும் விகாரங்கள் இருக்குது. அதனால் உள்ளுக்குள்ளே ஏற்படக்கூடிய விகாரங்கள்ல இருந்தும் விடுபட்டு தானே தான் தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அதாவது நான் பார்க்குறேன் அப்படிங்கக்கூடிய பாவனையோ எண்ணமோ எதுவுமே இல்லாமல், மனசில் எந்த விதமான சிந்தனைகளோ எதுவுமே இல்லாத நிலையில், எந்த விதமான உருவமோ சுத்த நிலையில் கற்பனை எதுவுமே செய்யாமல் நீங்கள் உங்களுடைய சொரூபத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி யுக்தியை காட்டி கொடுக்குறார். எப்போ இப்படி ஒரு யுக்தியை காட்டி கொடுத்த செகண்ட்லவேயே மனம் பிரவர்த்திகளுக்குள்ள பல வருடங்களாக பழகி வந்ததுனால என்னாகிறது, உடனே கண்ணை மூடிண்டு அதுக்குள்ள நாம் இருக்கிறோம் அப்படிங்கக்கூடியதில் அதுலேயும் ஏதாவது ஒன்றை பிடிச்சிக்கிறதும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அது தனியாக உட்காந்துக்கிறது. ஏன்னா யுக்தியை காட்டி கொடுத்தாச்சு, இனிமேல் நாம் இருந்து சுயத்தை கண்டுபிடிக்கணுங்கிறது தான் வேலையே தவிர மற்ற வேலை இல்லை அப்படிங்கிறத ஹேமலேகை காட்டி கொடுத்துட்டா. இப்போ இவனுக்கு தெளிவு வந்துடுத்து, இனிமேல் நாமே தான் அதை முயற்சி பண்ணணும், வேற வழி இல்லை அப்படின்னு. இப்போ தானே தான் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனேயே மனம் என்ன செய்யறது, வெளி விவகாரங்களில் இருந்து விடுபட்டு உள்முகத்தில் திருப்பணம்னு சொல்ல உடனேயே உடனே கண்ணை மூடிண்டு ஒரு நிர்விகல்ப சமாதிக்கு உள்ள இவன் பரவச நிலையில் அவன் அப்படியே உட்காந்து மெய் மறந்து அப்படியே உட்காந்துடுறான். இப்படி அவன் கொஞ்ச நேரமாக உக்காந்துருக்கிறான். அவன் கண்ணையும் திறக்கலை, அவன்கிட்ட எந்த விதமான சலனமும் எதுவுமே இல்லை. இவளும் அப்படியே விட்டுட்டா. கொஞ்ச நேரமாக இது தொடர்கிறது. கொஞ்ச நேரத்துலவேயே அவன் திருப்பியும் கண்ணை திறந்து பார்க்குறான். இப்படி கண்ணை திறந்து அப்படி பார்த்த உடனேயே அதே நிலையில் நாம் திரும்பியும் உக்காந்துருக்கணும்னு தோணித்து அவனுக்கு. திருப்பியும் கண்ணை மூடிண்டு அதே நிலையில் அப்படியே நாம் உட்காந்துக்கணும்னு கண்ணை மூடிண்டு உட்கார்றதுக்கு முயற்சி பண்ணறான். முயற்சி பண்ணக்கூடிய நிமிஷத்துலவேயே ஹேமலேகை அவனுடைய கையை பிடிச்சி நிறுத்திடுறா. நீங்கள் இப்போ என்ன காரணத்தினால கண்ணை மூடிக்கொண்டு நீங்கள் இவ்வளவு நேரமாக உட்காந்துருந்தீங்களே, அப்படி அந்த கண்ணை மூடிண்டு நீங்கள் எதை பார்த்தீர்களோ அதே இது கண்ணை திறந்து பார்த்தா உங்களுக்கு என்ன? அப்போ கண்ணை மூடிக்கொண்டு இருந்த ஒரே ஒரு காரணம், அது ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் கண்ணை மூடின்னு உக்காந்துட்டீங்க. அப்போ கண்ணை மூடினாலும் மூடாமல் இருக்கிறதுனாலவும் உங்களுக்கு இதில் என்ன லாபம் கிடைச்சிது, கண்ணை திறந்துருக்கிறதுனால உங்களுக்கு என்ன நஷ்டம் ஆச்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்குறா. இப்போ கண்ணை மூடினா ஏதோ ஒன்று அடைய முடியறது, கண்ணை திறந்தா என்னால் அடைஞ்சிக்க முடியல அப்படின்னு தோணித்துன்னா, அப்போ கண்ணை மூடினா எது அடையக்கூடியதாட்டு உங்களுக்கு இருந்தது, கண்ணை திறந்ததுன்னா எது அடையக்கூடியதாட்டு இல்லைங்க கூடியதை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லையா, இந்த விஷயத்தை நீங்கள் எனக்கு தெளிவுபடுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஏன்னா உங்களுடைய நிலை என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன்னு சொல்லி கேட்குறா. எவ்வளவு ஒரு கருணை ஹேமலேகை இடத்துல. இப்படி ஒரு கருணை இருக்கிறதுனால மட்டும்தான் ஹேமச்சூடன் கிட்டக்க இப்படி ஒரு கேள்வியை கேட்க முடியறது. அந்த கருணை இல்லைன்னு உண்டுமானா இந்த கேள்வி வந்திருக்காது. சரி, நாம் காட்டி கொடுத்துட்டோம், அவங்க அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு போய்கிட்டோன்னு இவ அப்படியே விட்டுருந்துருக்கலாமே. ஆனால் விடலை. இவ சொன்ன மாத்திரத்துலவேயே எதையோ ஒன்று உடனே போய் தேடி பிடிச்சு அடையிறது மாதிரி பாவனையில் இவன் உட்காந்துட்டான். அதனால இப்போ இவ கேட்குறா. ஏன்னா கண்ணை திறக்கிறா, கண்ணை திறந்த உடனேயே இதே மனைவி கண்ணுக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறா.
திருப்பியும் அவன் கண்ணை மூடிக்கிறதுக்கு தான் பிரயத்தனப்படுறான். அப்போது கண்ணை மூடினா எனக்கு சுகமாட்டு இருக்கு, கண்ணை மூடலை திறந்திருந்தா எனக்கு வெளி விவகாரங்களுக்குள்ளே எனக்கு கஷ்டமாட்டு இருக்கா, இதுக்கு இது தானே அர்த்தம். ஸோ இவள் இந்த யுக்தியை வச்சு தான் இந்த கேள்வியை கேட்குறா. ஏன்னா அவன் என்ன நினச்சின்னு இருக்கிறாங்கிறது அவனுடைய வாயிலேருந்தே தான் வரணும். இப்போது நாம் குருநாதர் உபதேசம் பண்ணியாச்சு, நாம் இனிமேல் நம்மளுடைய வேலை என்னவோ நாம் இனிமேல் அதை பண்ணுவோன்னு சொல்லிட்டு இதில் கட் பண்ணிடுவாங்க. யுக்தியை தான் காட்டி கொடுத்தாச்சு, இனிமேல் என்னுடைய வேலை நான் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ கொடுத்த நிலையில் நான் நிற்கிறது தான். சரி, நான் நிற்கிறது சரியா தவறா, நான் என்னுடைய போக்குகள் சரியா தவறாங்கிறத ஒரு சங்கத்தில் இருந்தால் மட்டும்தானே கேட்க முடியும். சங்கம்னா ஒரு தொடர்பில் இருந்தால் தானே கேட்க முடியும், இல்லைன்னா எப்படி தெரியும்? அந்த காலத்தில் குருகுலங்கள் எதுக்கு வைக்கப்பட்டிருந்ததுன்னா இந்த மாதிரி தான். ஏன்னா பூரா ப்ராக்டிக்கல் தான். அங்கே குருவினுடைய கண்ணில் மண்ணை தூவிட்டு எதுவும் பண்ண முடியாது. அப்போ குருவினுடைய நேரடி பார்வையின் கீழே தான் மாணவர்கள் படித்தார்கள். அவர்களுக்கு புரியல, அவர்களுடைய போக்கு சரியில்லைன்னு உண்டுமானா குருநாதரே முன் வந்து அவங்களுக்கு தனியாக ஒரு அட்டென்ஷன் கொடுத்து அவங்களும் மேல்நிலைக்கு வரணும்னு சொல்லிட்டு காரியங்கள் செய்தார்கள். இப்போ அந்த மாதிரி இல்லை. இப்போ என்ன, எனக்கு எல்லாம் தெரியுங்கக்கூடிய ஒரு பாவனையே ஆகி போயிடுது. இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, எது செஞ்சால், அதாவது இறைவனை அடையணும், பிறவியின் நோக்கம் இறைவனை அடையணுங்கிறது காமனாக எல்லாருக்கும் தெரியாது தான். இதில் யாருக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது. அல்டிமேட் என்ன, எதுக்கு கோவிலுக்கு போகிறோம், எதுக்கு சுவாமியை கும்பிட்றோம், இறைவனே கதின்னு, இறைவனை அடையணுங்கிறதுக்காக, நல்லது நடக்கணுங்கிறதுக்காக. அது காமிய பிரயோகம், அதை விட்டுருவோம். அப்போ பிறவியின் நோக்கம் இறைவனை அடையிறதுன்னா இறைவன் எங்கே இருக்கிறான், எப்படி இருக்கிறான், என்ன வாட்டி இருக்கிறான், என்ன பண்ணிட்டு இருக்கிறான், அப்போ இதெவ்வளவும் தெரிஞ்சாதானே நாம் அதுக்குள்ளே போக முடியுங்கிறது தெரியல. அப்போ இவங்க எப்படி பழக்கப்படுறாங்க, தன்னுடைய அறிவில் ஏற்கனவேயே யார் யார் மூலமாட்டு என்னெல்லாம் கேட்டிருக்கிறோமோ அதன் வழியாட்டே போய் காலங்களை நிறைய விரயமாக்கியாச்சு. அப்போது சுயமாட்டு தன்னுடைய முயற்சியில் சாஸ்திரங்களை தெரிஞ்சுக்கிட்டு இது உத்தமமான குருநாதர்கிட்ட போனால் மட்டும்தான் தெளிவு கிடைக்கும்னு சொல்லி இந்த ஒரு ஞானத்துக்கு அடையணுங்கக்கூடிய ஒரு வேட்கை, அதாவது தீவிரமான ஒரு நாட்டம் யாருக்கு இருக்கோ இருக்கிறவங்க குருநாதரை பிடிச்சுக்குவாங்க. ஏன்னா அந்த ஒரு தொடர்பினால் மட்டும்தான் இந்த விஷயங்கள்லேருந்து நாம் வெளியில் வர முடியுமே தவிர, இல்லாமல் நாம் என்ன பிரயத்தனம் பண்ணினாலும் முடியவே முடியாது. ஏன்னா அந்த இடத்துல மனசு நம்மளை ஏமாத்திடும். நிறைய பேருக்கு அந்த மனசுக்கும் உணர்வுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியறதில்ல. அப்போது நாம் சிந்திக்கிறோம்னு நாம் சொன்னால் என்னுடைய ஆசைகளை ஆன்மாவினுடைய ஆசை அல்லது அது ஈஸ்வரனுடைய ஆசைன்னு சொல்லிக்க முடியுமா? அப்போ இந்த தெளிவுகள் எல்லாமே யாருக்கிட்டக்க மட்டும்தான் தீர்வு கிடைக்கும், குருநாதர்கிட்டக்க மட்டும்தான் தீர்வு கிடைக்கும். வேற தீர்வு வெளியில் எங்கேயுமே கிடைக்காது. அப்படி இருக்கிறதுனால ஹேமலேகை இங்கே குருவினுடைய தாத்பரியம், அதாவது குருவினுடைய உபதேசத்தினுடைய தாத்பரியத்தையும் குருவினுடைய அவசியத்தையும் இந்த இடத்துல நிலைநாட்டணுங்கிறதுக்காக வேண்டி இந்த யுக்தியை சொல்லி கொடுத்தா மாத்திரத்திலவேயே உடனே இப்படி பண்ணிடுறாங்க. இது இன்னைக்கு நிறைய விதத்தில் நிறைய பேர் நம்ம பார்க்க முடியறது. ஏன்னா இங்கே எதுவுமே செய்ய வேண்டியதில்லை, சும்மா இருன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுனால நம்ம கண்ணை மூடிட்டு ஒரு ஓரமாட்டு எல்லாத்தையுமே விட்டுட்டு போயிடலான்னு பாதி பேர் உட்காடுறாங்க. பாதி பேர் என்ன பண்ணுறாங்க, நான் எனக்குள்ள தியானம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. அப்போ இங்கே எதுக்கு என்னங்கக்கூடிய ஒரு தெளிவு வேணும் இல்லையா? அப்போ இறுதி வரைக்கும் அங்கே வேணும். ஏன்னா விசாரங்கிறது முழுக்க அடங்கக்கூடிய நிமிஷத்துல மட்டுமே தான் இது உணரப்படக்கூடியதாட்டு இருக்கு. அப்போ விசாரங்கிறது எதுவரையில் இருக்கோ அது வரைக்கும் அங்க மனசுங்கிறதும் இருக்கதான் செய்யறது. அப்போ விசாரங்கிறது அடங்கணும். அப்போ விசாரம் எப்போ அடங்கும், எப்படி அடங்கும்? அப்போ இதுக்கு எல்லாமே தகுந்த குருநாதரினுடைய துணையால் மட்டுமே தான் இந்த பாதையில்
பயணிக்க முடியும். இல்லைன்னு உண்டுமானா அது நம்மளவையே திருப்பி அங்கே இங்கேன்னு புரட்டி போட்டுடும். நம்மளுக்கே தெரியாது, நமக்கே தெரியாமல் நாம் பின்னோக்கி எழுந்து ஒரு குழிக்குள்ளே நாம் விழுந்திருப்போம். அதாவது பிறப்பு இறப்புங்கக்கூடிய சம்சார சக்கரங்கக்கூடிய பெருங்குழிக்குள்ளே நாம் விழுந்திருப்போம். அப்போ ஹேமலைக்கு இங்கே ஹேமச்சூடன்ட்ட கருணையோடு தான் கேட்குறான். அவன் மேலே இருக்கக்கூடிய கருணையினால கேட்குறா. எப்படியும் போட்டு நாம தான் சொல்லி கொடுத்தாச்சு இல்லையா? அப்போ நம்மளுடைய வேலை முடிஞ்சுது. அப்போ அவனுக்காக வேணும்னாக்கா அவனே வந்து கேட்கட்டும், நான் இப்படி இருக்கிறது சரியா தவறா, நீ சொன்னபடியே நான் இருக்கிறேன் அப்படிங்கக்கூடியதோ, அல்லது அதில் நடக்கக்கூடிய இடர்பாடுகளோ, அல்லது அதில் உள்ள புரிதல்களோ, இது எல்லாத்தையுமே இருக்கு இல்லையா? இது எதுவுமே சரி பண்ணாமல் ஒரு கேட்ட மாத்திரத்திலவேயே அடையப்படக்கூடியதுன்னா அதில் சந்தேகமே இருக்கவே கூடாது. அப்போ இதனால இந்த கேள்வி இங்கே முன்வைக்கப்படுகிறது. அதாவது நீங்கள் யுக்தியை சொன்ன உடனேயே கண்ணை மூடிட்டு உட்காந்தா சந்தோஷம்னா, அப்போ கண்ணை திறந்தா என்ன கண்ணை மூடி எது அடைந்தீர்கள், கண்ணை திறந்தா எது அடைய முடியலை? கண்ணை மூடினா என்ன, மூடலைனா என்ன? அங்கே இருக்கிறது ஒன்னே தான் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அங்கே தனித்து உட்காந்துருக்கிறேன் அப்படின்னா அங்கே தனியாட்டு ஒன்று அப்படிங்கிறது வந்து இங்கே எதுவுமே இல்லை. அதனால் இந்த சந்தேகத்தையும் இந்த ஒரு புரிதலையும் தன்னுடைய கணவனுக்கு தீர்த்து வைக்கணுங்கிறதையும் கருத்தில் வச்சு இந்த ஒரு கேள்வியை ஹேமச்சூடன்ட்ட கேட்குறா. கேட்ட மாத்திரத்திலவேயே இவள் என்ன யூகிச்சு வச்சிருக்கிறாளோ அதே பாணியில் தன்னுடைய கணவன்கிட்டேருந்து பதில் வருது. ரொம்ப நாளாக இல்லாமல் இப்போதுதான் இந்த செயலற்ற நிலை அப்படிங்கக்கூடிய நிலையை நான் அடைஞ்சிருக்கிறேன். துக்கம் நிறைஞ்சு இருக்கக்கூடிய இந்த ஒரு வெளி உலகத்தில் ஒருபோதுமே எனக்கு நிம்மதிங்கிறது உண்டாகவே இல்லை. இதுவரைக்கும் எனக்கு அப்படி ஒரு நிம்மதியாட்டு இருந்த ஒரு அனுபவம் இல்லை. வெளி உலகத்தில் சாறு பிழிஞ்சி சாறு பூராமே எடுத்த ஒரு கரும்பினுடைய சக்கையை போலவும் பேசின விஷயங்களவையே திரும்பி பேசின கதைகளையே உட்காந்து பேசி அசை போடக்கூடிய பழைய நினைவுகளை எல்லாத்தையும் அசை போட்டுண்டே இருக்கக்கூடிய மாடு மாதிரி ஒரே காரியத்தவையே தினம் சலிக்காமல் செய்துக்கிட்டே இருந்துச்சு. காலம் போயிடுச்சு. என்ன ஒரே காரியம்? எழுந்திருக்கணும், தன்னுடைய கடன்களை முடிக்கணும், சாப்பிடணும், பணம் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி ஓடணும், அல்லது சும்மா இருக்கணும், சாப்பிடணும், தூங்கணும். போகங்கள்னா இனவிருத்தி பண்ணிக்கிறது. அப்போ இந்த மாதிரியான வேலைகளை மட்டுமே தான் தினம் செய்துக்கிட்டே இருக்கிறோம். நான் இவ்வளவு நாளைக்கும் இதே மாதிரியே வெளியில சுகம் இருக்கிறதாட்டு நம்பி ஏமாந்தாச்சு. எனக்கு இதுவரைக்கும் நான் ஏமாந்தது போதும். இதுக்கு மேலவும் நான் ஏமாறுறதுக்கு தயாராகவே இல்லை. அப்போ பாக்கியம் இல்லாதவனாட்டு மூடநாட்டு இந்த நாள் வரைக்கும் இருந்து இந்த ஆத்மாவினுடைய சுகத்தை அறியாமல் நான் காலத்தை பூரா வேஸ்ட் பண்ணியாச்சு. எனக்கிட்டக்க இருக்கக்கூடிய ஒரு பெரும் சொத்து இது. நான் இந்த சொத்தை தெரிஞ்சுக்காம நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளைக்கும்? இந்த பிச்சைக்கார மாதிரி எங்கேயாவது எனக்கு அது கிடைக்குமா இது கிடைக்குமான்னு சொல்லி சுகத்தை பிச்சை எடுக்கிறவனாட்ட நான் இவ்வளவு நாள் வரைக்கும் அதனுடைய மதிப்பு எதுவுமே தெரியாமல் சுற்றி திரிஞ்சு காலத்தை ஓட்டிட்டேன். அப்போ எனக்குள்ளே இருக்கக்கூடிய சுகானுபவத்தை தெரிந்து கொள்ளாமல் துக்கங்களே நிறைந்த இந்த விஷய சுகத்தை மட்டுமே அடிக்கடி மேன்மையானது இதுவேதான், இதற்காகத்தான் பிறந்திருக்கிறோம்ங்கக்கூடிய அளவுக்கு நான் அதை நம்பி இருந்திருக்கிறேன். திடீர்னு அந்த ஒரு மின்னல் எவ்வளவு ஸ்பீடாக வந்து கண் முன்னாடி ஒன்று தோன்றி அப்படி மறையுமோ அதே மாதிரி இந்த உலக வாழ்க்கை எல்லாத்தையுமே அதிகமாட்டு விரும்பி
அதன் காரணமாட்டு பலவிதமான இன்னல்களை எல்லாமே நான் அனுபவித்து நான் நிம்மதியே இல்லாமல் நான் இருந்துட்டேன். அந்த காலம் போயிடுச்சு. ஆனால் பாரு, திரும்பியும் பார்த்தா இப்போ இவனுக்கு ஒரு மனப்பான்மை வந்துடுச்சு. என்னன்னா, இவனுக்கு அந்த ஆத்ம சுகானுபவத்தை நான் அறிஞ்சிக்கிறதுக்கு முன் வந்தாச்சு. ஆனால் இப்போ மக்கள் மேலே உள்ள வேறுபாடுகளை இப்போ இவன் சொல்கிறான். ஏன்னா நான் வந்துட்டேன், ஆனால் இந்த ஜனங்கள் பாரு, துக்கம் எதுன்னு தெரியல, சுகம் எதுன்னு தெரியல. இந்த ரெண்டையும் பிரிச்சறிஞ்சிக்கக்கூடிய ஒரு தன்மை கூட அவங்க கிட்டக்க இல்லை. சுகம் கிடைக்கிறதுன்னு சொல்லி சுகத்தின் மேலே இஷ்டப்பட்டு அறியாமையினால ஏதாவது துக்கத்தை தரக்கூடிய செயல்களை மட்டுமே தான் அவங்க செய்துக்கிட்டே இருக்கிறாங்க. கஷ்டப்பட்டு உழைக்கிறேன்னு சொல்லி பலவிதமான வேலைகளை செய்தாலும் இவங்க நிம்மதியே இல்லாம தான் இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்க தான் இந்த உலகத்துலவே இருக்கிறாங்க. நீ என்கிட்டக்க ஒரு கிருபையோட நடந்துக்கிட்ட. யாருக்கிட்டக்க சொல்றான்? ஹேமலேக்கை கிட்டக்க. நீ என்னோட ஒரு கிருபையோட நடந்துக்கிட்ட. சுகமே வடிவாட்டு இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவிலவையே லயிச்சு இருக்கக்கூடிய நீடித்த நிம்மதியை மட்டுமே தான் நான் விரும்புகிறேன். இந்த நிலை எப்படிப்பட்டதுங்கிறத நீ சொல்லித்தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ சொல்லி நான் தெரிஞ்சுக்கிடும் போதே எனக்கு இந்த நிலையிலவையே நீடிச்சு அப்படியே இருக்கணும்னு ஒரு எண்ணம் எனக்குள்ள வருது. ஆனால் எனக்கு சொல்லி கொடுத்த நீ ஏன் இந்த ஒரு நிலையில நீ ஏன் இருக்க மாட்டேங்கிற? இந்த ஒரு நிம்மதியை நீ அடைஞ்சிக்க விரும்பாம மூடத்தனத்தினால நீ திருப்பியும் உன்னை நீயே ஏன் துக்கம் உள்ள விளையாட்டு உன்னை நீ ஏன் ஆக்கிக்கிற? ஏன்னா இவ்வளவு விஷயங்களையும் நீ சொல்லித்தான் எனக்கு தெரியும். ஆத்மாவினுடைய பெருமைகள்லேருந்து எல்லாமே எனக்கு அது நீ சொல்லித்தானே தெரியறது. ஆனால் எனக்கு சொல்லி கொடுத்த நீயே இப்படி மூடத்தனமாட்டு ஒரு அறியாமையிலவையே நீ கண்ணை மூடின்னு இருக்க, கண்ணை திறந்துன்னு இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை போய் கேட்குற. இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்கலாமா? நீ அந்த காட்டி கொடுத்த அந்த ஒரு யுக்தியை நான் பிடிச்சிட்டேன். அந்த யுக்தியெல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணி நான் இனிமேலும் நான் அதே நிலையில் நான் அப்படியே இருக்கிறது தானே வழி. வேற வழி அங்கே என்னது இருக்கு? நீ திடீர்னு இப்படி எல்லாமே ஒரு கேள்வி கேட்குறியே, இது உனக்கு மூடத்தனமாட்டு இல்லையா? இப்படி ஒரு கேள்வி உங்ககிட்டக்க இருந்து வரலாமா? ரொம்ப சந்தோஷம், நீங்கள் அப்படியே இருங்கன்னு சொல்ல வேண்டிய நீ இப்படி ஒரு கேள்வியை கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கேள்வியை ஹேமச்சூடன் தன்னுடைய மனைவி கிட்ட கேட்குறான். இப்போ ஹேமலேக்கை ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு சொல்றா, அந்த பரம பவித்திரமான அந்த நிலையை நீங்கள் இப்போ வரைக்கும் நீங்கள் நன்றாக இன்னும் புரிந்து கொள்ளவே இல்லை, நீங்கள் அறியவில்லை அப்படிங்கிறத நான் நல்லவையே தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எந்த ஒரு நிலையில இருந்தா பரிசுத்தமாட்டு இருக்கக்கூடிய மகா பண்டிதர்கள் ஞானிகள் மோகம் அடைய மாட்டாங்களோ அந்த நிலைக்கும் உங்களுக்கும் உள்ள தூரம் மண்ணுக்கும் விண்ணுக்கும் இருக்கிற தூரம் மாதிரி இருக்கு. நீங்க எதை தெரிஞ்சுக்கிட்டதாட்டு நினைச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுறீங்களோ அது எல்லாமே நீங்க எதுவுமே தெரிஞ்சுக்கலங்கிறதுக்கு உண்டான ஒரு உதாரணம் தான். ஏன் கண்ணை மூடுறதுனாலவோ திறந்துட்டு இருக்கிறதுனாலவோ அந்த நிலைங்கிறது இல்லாமல் போய்விடுமா என்ன? அல்லது அந்த நிலைங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்கு மட்டும் டைம் ஷெட்யூல் போட்டு நான் 6 to 7 மட்டும்தான் நான் இங்கே இருப்பேன், இந்த நிலையில் நீங்கள் என்னை பார்க்க முடியும், அடுத்த நிலையில் நான் வேறு மாதிரி இருப்பேன். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. தியானத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்குள்ள காஸ்டியூம் வேறு, வெளி உலக பாவனைகள் அவங்களுடைய காஸ்டியூம் வேறு. இப்போ நிறைய பேரே பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போகிறான் அப்படின்னு உண்டுமானா கோவிலுக்கு போகும்போது அதுக்குன்னே ஒரு காஸ்டியூம் வச்சுருப்பாங்க.
ஏன்னா அப்படி போனால் மட்டும்தான் அங்கே அவங்களுக்கான மரியாதை கிடைக்கிறது. இப்போ இங்கே பிரச்சனை என்னன்னா, எல்லாரும் எதுக்கு விரும்புகிறாங்கன்னா, தன்னை ஒரு மதிப்பு உள்ளவனாட்டு இந்த சமுதாயம் மதிக்கணுங்கிறதை எதிர்பார்க்குறாங்க. இப்படி ஆட்டு இருந்தால் மட்டும்தான் இந்த சமுதாயத்தில் வலம் வர முடியும்னு சொல்லி இவங்களுக்கு இவங்களே ஏற்றி வச்சுக்கிறாங்க. அப்போ இங்கே என்னதுன்னா, உடையில இல்லை, இந்த ஆத்மா இங்கே கூடியது இந்த ஒரு உடையில அறிஞ்சிக்கக்கூடிய ஒரு உடையை வச்சு அறிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. வெளியில் இருக்கக்கூடிய பலவிதமான முகமூடிகளை வச்சு தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இந்த முகமூடின்னா, நான் பக்திமான்கக்கூடிய ஒரு முகமூடியை போட்டுக்கிறேன். வேலைக்குன்னு செல்லும்போது எஜமானன்கக்கூடிய ஒரு முகமூடியை போட்டுக்கிறேன், அல்லது தொழிலாளிங்கக்கூடிய ஒரு முகமூடியை போட்டுக்கிறேன். கணவன்ங்கக்கூடிய ஒரு முகமூடியை போட்டுக்கிறேன், மனைவிங்கக்கூடிய ஒரு முகமூடியை போட்டுக்கிறேன், தாய் அப்படிங்கக்கூடிய முகமூடியை போட்டுக்கிறேன். இது எல்லாமே அபிமானங்களை வச்சு தான் வருது. அப்போ நான் ஆத்மாவினுடைய நிலையை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னா, அது ஒரு பர்டிகுலர் ஒரு ஷெட்யூல் போட்டு 6 to 7 என்னை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது, இந்த நேரத்தில் நான் தியானத்தில் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்றதாட்டு இருந்ததுன்னு உண்டுமானா அதனுடைய உண்மைத்தன்மை அறியலைன்னு சொல்லிட்டா ஹேமலேகை. இங்க ஹேமலேகைங்கிறது சாஸ்திரம், சத்குருநாதர் அவருடைய உபதேசங்கள் இப்படிதான் எடுத்துக்கணும். ஹேமச்சூடன் அறியாமையில் உழலுகின்ற ஒரு சாமானிய ஒரு ஜீவன், தான் யாருன்னு தெரிஞ்சுக்க விரும்பக்கூடிய அந்த ஒரு ஜீவனை தன்னை தெரிஞ்சுக்கக்கூடிய பக்குவத்திற்கு ஆளாகி குருவை தேடி அலைஞ்சு மேலான உபதேசங்களை அது கேட்டுக்கிறது, அதனுடைய படி அது நடந்துக்கிறதுங்கிறது தான் இதனுடைய தாற்பயங்கள். இங்கே ஹேமச்சூடன் கூடியது, ஹேமலேகைங்கிறது ஒரு கணவன் மனைவி கூடியது ஒரு கதை. இங்கே ஒரு புனைக்கப்பட்டது தான். நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா, இங்க சாது சங்கத்தினுடைய மேன்மை சொல்லப்படுறது. ஜீவன் காட்டி கொடுத்தாலும் கூட அதுலேயும் எதையாவது ஒன்றை பிடிச்சுட்டு உக்காந்துக்கிறதுக்கு தான் அது பார்க்கறது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நான் அடைய வேண்டியதை அடைஞ்சிட்டேன், எனக்கு இதுக்கு மேலே தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒன்றுமே இல்லை, அதனால் என்னுடைய காலத்தை இனிமேல் நான் இந்த தியானத்தில் வெய்யே கழிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு கண்ணை மூடிட்டு எங்கேயாவது போய் உட்காந்துக்கிறாங்க. இந்த பதில் அந்த மாதிரிப்பட்டவங்களுக்காக. இப்போ அந்த ஒரு காரணத்தினால தன்னுடைய கணவனும் அதே பதில தான் சொல்றான்னா, இங்க சொல்லப்படுறது எல்லாமே நீங்க புரிஞ்சுக்கணும். நாம நினைச்சுக்கிறோம் இது இப்ப பேசப்பட்டதுன்னு. இல்லவே இல்லை, இது காலமாட்டு எத்தனையோ காலங்களுக்கு முன்னாடி ஞானிகள் எல்லாமே எழுதி வச்சது தான். அப்போ நாம இதுல சுய பரிசோதனை செய்து பார்க்கணும். நாம் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நாம் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறது சரியா? கண்ணை மூடிட்டு உட்காந்துருந்தா எனக்கு நல்லா இருக்கு, டெய்லி எனக்கு 1 மணிக்கு ஒரு தியானம் பண்ணலைன்னா எனக்கு இன்னைக்கு ஒரு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடும். இவன் பண்ணறதே எதுக்கு? டென்ஷனே இல்லாமல் ஃப்ரீயாட்டு இருக்கணும், மனசு ஒருமுகப்பட்டு இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்துக்காக வேண்டி அது பண்ணக்கூடிய தியானம் என்னாகிறது? அந்த 1 மணிக்கு கொஞ்சம் கால தாமதம் ஆயிடுச்சுன்னு உண்டுமானா இவனுக்கு உள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு பிரளயத்தையே உண்டு பண்ணி விட்டுருது. அப்ப அப்படிப்பட்டது சரியா? இப்ப இங்க ஹேமச்சூடனும் அதே மாதிரி தானே பண்றான். கண்ணை மூடிட்டு போய் உட்காந்துக்கிட்டான், மெய் மறந்து போய் உட்காந்துக்கிட்டான். அப்ப உட்காருது சரியா? நான் அடுத்தது என்ன பண்ணணுங்கிறதுக்கு கேட்கறதுக்கு ஒருத்தருமே இல்லை. அப்ப எப்படி யுக்தியை தெரிஞ்செடுத்துன்னா போதுங்கிறது இல்லை. அதுக்கப்புறமாவும் நாம அதுல அந்த நிலையில நாம எப்படி இருக்கிறோங்கிறதையும் பார்க்கணும் இல்லையா? அதனால இப்ப இவள் இந்த கேள்வியை கேட்கிறா. ஏன்னா இவன் கண்ணை மூடிட்டு ரொம்ப நேரமா கொஞ்ச நேரமா உட்காந்துருந்தான், கண்ணை திறந்தான்,
கண்ணை திறந்த மாத்திரத்திலவேயே என்ன பண்ணினா வேகமாக திருப்பியும் கண்ணை மூடிக்கிறான். எதுக்கு? நாம் இப்போ இவ்வளவு நேரமாக ஒரு அமைதியான ஒரு நிலையில் இருந்தோமே, இதே நிலையிலவேயே நம்ம இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். அப்போ அதனால் நாம் இனிமேல் அதே நிலையில் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் இருக்க உட்காடுறான். அப்போ தான் ஹேமலைக்கு பிடிக்கிறா. அப்போ வந்து போகக்கூடிய ஒரு விஷயமே இல்லையே. கண்ணை திறந்தா வருது, கண்ணை மூடினா போயிடுது. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, என்ன கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணினா தூங்கிடுறோம். அப்போ இங்கே எது அனுபவம்? தூக்கம்தான் அனுபவமா? அப்போ நான் முழிச்சிட்டு இருக்கிறேன், முழிச்சிட்டு நான் இருக்கிறதுனால தூக்கம் எனக்கு அனுபவம் இல்லைன்னா முழிப்பு எனக்கு அனுபவமா? அப்போ நான் தூக்கம்னா நான் என்ன அனுபவிக்கிறேன்? கண்ணை முழிச்சிருந்தா நான் என்ன அனுபவிக்கிறேன்? நான் இருக்கிறேங்கிறத நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னா நான் இருக்கிறேங்கிறத நான் எப்படி புரிஞ்சிருக்கிறேன்? மூச்சுனால நான் இருக்கிறேங்கிறத நம்புறேன்னா, இந்த உடம்புனால நான் இருக்கிறேங்கிறத நம்புறேன்னா, அல்லது இந்த மனசுன்னு ஒன்று இருக்கே, அது சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறதே, அதனால இந்த மனசுனால நான் இருக்கிறேங்கிறத நம்புறேன்னா, எனக்கு விவேகம் இருக்கு, அந்த புத்தி இருக்கு, அந்த புத்தியினால நான் இருக்கிறேன்னு நம்புறேன்னா, அல்லது நான் எல்லாமே அடையணுங்கிறது எல்லாமே ஒரு ஆனந்தத்துக்காக வேண்டி, ஒரு சுகத்துக்காக வேண்டி, ஒரு சந்தோஷத்துக்காக வேண்டின்னா அதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயமா? யோசிக்கணும்ல. இப்போ நான்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன், நான் தெரிய வேண்டியதை தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இந்த யுக்தியில் நான் கண்ணை மூடிட்டு நான் உட்கார்றப்ப எனக்கு ஒரு நிலை அனுபவம் ஆச்சுது. அந்த நிலை யாருக்கு அனுபவம் ஆச்சுது? இந்த உடம்பு இருக்கக்கூடிய, இந்த உடம்போடு கூடிய, அந்த உடம்போட வாழ்ந்து கொண்டு இருக்கிற எனக்கா? அதாவது எப்படி எடுத்துக்கணும்னா, இதை அறிஞ்சுக்கிட்டது யாரு? இந்த உடம்போடு கூடி இருக்கிற நானா? இந்த உடம்போடு கூடி இருக்கிற, இந்த போகங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த உடம்போடு கூடிய நானா? அல்லது இந்த மூச்சுனால தான் நான் இருக்கிறேங்கிறத எனக்கு இந்த மூச்சு தான் கொடுத்ததுன்னு நான் நம்புறேன்னா இந்த மூச்சுல இருக்கக்கூடிய நானா? இந்த மனசுல இருக்கிற நானா? புத்தியில இருக்கிற நானா? அல்லது சுகத்தை நான் விரும்புகிறேன்னா அந்த சுகத்தில் உள்ள நானா? இதுல எந்த நான் என்னை நான் அறிந்து கொண்டேன்னு சொல்ல முடியும்? யோசிக்கணும்ல. அப்ப இங்க என்ன சப்ஜெக்ட் இன்னும் முடியல. இவன் என்ன தீர்மானம் பண்ணிக்கிட்டான்? நான் கேட்டாச்சு, என்னோட முடிஞ்சதுன்னு சொல்லி விட்டுட்டான். அப்ப இத்தனை கேள்விகள் அதுக்குள்ள இருக்கு. இன்னைக்கு இந்த விஷயத்த தெரியாம தான் மூச்சை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. அப்ப அந்த மூச்சை பார்க்கறதுன்னு ஒருத்தர் இருக்கிறார்ல, அவர் யாருங்கிறத கொஞ்சமாவது சிந்திக்கணும்ல. என்னுடைய மூச்சை மட்டும் நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கிறேன்னா நான் இருக்கிறேங்கிறது என்ன தெரியும்? இந்த உடம்போடு கூடிய நான் இருக்கிறேன், இந்த உடம்போடு கூடிய அந்த ஒரு மூச்சை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இல்லையா? இப்படித்தானே அர்த்தமாகுது. அப்போ இந்த மூச்சு ஓடிக்கிட்டே இருக்கிறத நான் பார்க்குறேன்னா இந்த மூச்சை பார்க்குற நான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும்ல. டக்குன்னு நான் இஸ் ஈக்குவல் டு ஆன்மான்னு சொல்ல முடியாது. ஸோ இதில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறீங்க? அப்போ மூச்சை கவனிச்சா மட்டும்தான் நான் தெரிஞ்சுக்கிறேன்னா, அப்போ மூச்சை கவனிக்காமல் இருக்கிறப்ப நான் இல்லைன்னு அர்த்தமாயிடுதில்ல, அபத்தமாட்டு போயிடுதில்ல. அப்போ என்னுடைய புரிதல் இந்த இடத்துல சரியில்லைன்னு வந்துடுதில்ல. அப்போ நான் சரி பண்ணிக்க வேண்டியது இருக்குல்ல. அப்போ நான் குருநாதரை தேடி போக வேண்டியது இருக்குல்ல. இவ்வளவு விஷயங்களும் இருக்கு. அப்போ இந்த ஒரு கேள்வியை மட்டும் கேட்ட உடனேயே அப்போ அந்த நிலைங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான் வந்துட்டு போகக்கூடியதா? அல்லது எங்கேயாவது இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்களே, ஹேமச்சூடன் அப்படி தானே உட்காந்துருக்குறான். ஏன்னா வீட்டில் நிம்மதி இல்லை. இன்னைக்கு நிறைய பேரை பாருங்க, வீட்டில் டிவி ஓடும், குழந்தைங்க சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கோம், கணவன் ஆர் மனைவி ஏதாவது ஒரு டாப்பிக்கில் எதையாவது ஒன்று பேசிக்கிட்டு இருப்பாங்க, வயசானவங்க ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, இல்லாத பக்கத்து வீட்டில் உள்ளவங்க வந்துருப்பாங்க இல்லையா? வீடு மொத்தத்தில் கச்சக்கச்சான்னு இருக்கும். என்னால் நிம்மதியாட்டு உட்காரவே முடியாது. அதனால எனக்கு நிம்மதி வேணும்னா நான் கோவிலுக்கு தான் போகணும். இப்படி நிறைய பேர் நம்மள்கிட்ட இருக்கிறோம், ஆனால் வெளியில் தெரியாது.
ஏகாந்தமான ஒரு நிலையில், யாரும் தொந்தரவே பண்ணக்கூடாத ஒரு நிலையில் நாம் போய் உட்காந்துக்குவோம். ரூம்லேயுமே போய் கதவை அடைச்சி போட்டுட்டு நான் 1 மணி நேரம் தியானத்தில் இருக்கிறேன், என்னை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு டிக்ளேர் பண்ணிடுவாங்க. ஏன்னா இது எங்கேயோ போய் உக்காந்துருந்து அடையக்கூடிய விஷயமானு கேட்குறா. இவ்வளவு நேரம் இவ சொல்லி இருந்தும் அந்த யுக்தியை புரிஞ்சுக்கிட்டேன்னு உக்காந்தானே, இவ சொன்ன விஷயத்த சரியா புரிஞ்சுக்கல. அதனால தான் இந்த பிரச்சனை. அப்ப எங்கேயாவது போய் காடு மலைகளுக்கு சென்றோ அல்லது செல்லாமலோ அடையப்படக்கூடிய விஷயமா இது? கண்ணை மட்டும் மூடுறதுனாலவோ அல்லது கண்ணை திறந்து மேலே எதையோ ஒன்றை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்த நிலையை தெரிஞ்சுக்க முடியுமா? ஏன் இந்த ஒரு கேள்வி வருதுன்னா, கண்ணை மூடிட்டு உட்காந்துக்கிறாங்க மனசை ஒருமுகப்படுத்துறேன்னு. இந்த மனசை எதில் ஒருமுகப்படுத்துறாங்கங்கிறது தெரியணும்ல. கண்ணை திறந்து பார்க்குறேன்னா கண்ணை மேலே பார்க்குறாங்க. நிறைய பேர் இன்னைக்கு பார்த்தா கண்ணில் இந்த புருவ மத்தியில் நிற்க வைக்கணுங்கிறாங்க, மூக்கு நுனியை பார்க்கணுங்கிறாங்க. இந்த கண்ணை வச்சுட்டு நிறைய பிளே நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த கண்ணு மூலமாட்டு நிறைய விஷயங்கள் பார்க்கப்படுறதுனால இது எல்லாமே உள்ளுக்குள்ளே பதிவேற்றம் தான் செய்யப்படுறது. கண்ணை திறந்து இருந்தும் நான் ஒரு காட்சி இப்போ புருவ மத்தியை பார்க்குறாங்கன்னு உண்டுமானால் அந்த புருவ மத்தியில் மட்டுமே தான் அவங்களுடைய கவனம் இருக்கும். ஆழ்ந்து போயிடுதுன்னு உண்டுமானானாக்கா சிலவங்களுக்கு சில பிரச்சனைகள் எல்லாமே வருது, உடல் ரீதியான பிரச்சனைகள் வருது. மீறி அந்த புருவ மத்தியில் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த புருவ மத்தியிலேருந்து அவங்களுடைய கவனம் மாறுதுன்னு தெரிஞ்ச உடனேயே நல்ல கூர்ந்து கவனிங்க, அவங்களே திருப்பியும் அந்த இடத்துலவே நிலை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆக இவ சொன்ன ஹேமலேகை என்ன சொல்றான்னா, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உடம்போ மனசோ புத்தியோ பிராணனோ அல்லது நீங்க ஏதோ ஒன்று சந்தோஷத்துல தான் அடையக்கூடியதுங்களா, இதுல எதுலையுமே அது இல்லை. இது எதனாலையுமே அது அடையப்படக்கூடியதாட்ட அது இல்லை. அது அல்டிமேட்டா அங்கேயே இருக்கு. அது இருக்கிறதுனால மட்டுமே தான் இதெவ்வளவுமே இருக்குங்கிறத காட்டுறா. ஆனா நான் கண்ணை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறேன், கண்ணை மூடினா நல்லா இருக்கு, கண்ணை திறந்தா எனக்கு கஷ்டமாட்டி இருக்குன்னு சொன்னா அப்போ கண்ங்கிறது உடம்புல இருக்கக்கூடிய ஒரு உறுப்புன்னு வந்துருது. அப்போ இந்த உடல்ல உள்ள இந்த ஒரு உறுப்பு மட்டும்தான் அப்போ என்ன ஆகுது? அப்போ இந்த உடம்பை வச்சு தானே நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ இந்த உடம்பு இல்லாத நிலையிலையும் நான் அனுபவிக்கிறேங்கிறதுக்கு இவளைதான் உதாரணத்துக்கு சொல்லிட்டா. ராத்திரிக்கு தூக்கத்துல நீங்க சுகமா தூங்கினேங்கிறீங்க. அப்போ இந்த உடம்பு என்ன புருவ மத்திய பார்த்துதா? இந்த கண்ணு இந்த உடம்பு எங்கேயோ இருக்குன்னு சொல்லிட்டு அதை தேடி கண்டுபிடிச்சு நான் அடைஞ்சிட்டேன்னு போய் கொண்டாடித்தா? எதுவுமே இல்லையே. அப்போ எனக்கு இது என்னதுன்னா, ஒவ்வொருத்தருக்கு உள்ளேயும் இந்த ஒரு கேள்வி எழுந்து அவங்க சுயமாட்டு இதை சிந்தனை பண்ணணும். கண்டிப்பா சிந்தனை பண்ணினா மட்டும்தான் தெளிவு கிடைக்கும். அப்போ குருநாதர் ஒரு வாக்கு சொல்றாங்கன்னா அதுக்குள்ள பொதிந்து இருக்கக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கிக்க கூடிய தன்மை எனக்கிட்டக்க இருக்கான்னு பார்க்கணும். இப்போ நான் ஆல்ரெடி ஒரு நெருப்பாட்டு இருந்தால் மட்டும்தான் கற்பூரத்தை வச்ச உடனே பக்குன்னு பிடிச்சிக்க முடியும். கற்பூரம் எங்கேயோ இருந்து நெருப்பம் எங்கேயோ இருந்ததுன்னா அது எப்படி பத்திக்கும்? அப்போ பக்கத்துல தானே இருக்கணும், அப்பதானே அது பத்திக்க முடியும். யோசிக்கணும் இதெல்லாமே. அப்போ இவ சொல்றா, இன்னைக்கு நிறைய பேர் இப்படி பண்றதுனால அது நாம நினைக்கிறோம் இது ஒரு குறிப்பிட்ட காலத்துலன்னு. இல்லவே இல்லை. இது சாஸ்திரங்கள் எல்லாமே தெளிவுபட சொல்றது. எத்தனையோ காலங்களுக்கு முன்னாடி ஞானிகள் உணர்ந்து அவங்க உருவாக்கின இந்த ஒரு விஷயங்கள் தான் இதெல்லாமே. அப்ப நிறைய செய்யுள்கள் எல்லாமே அதனுடைய மூலப்பொருள்களை நாம அறிஞ்சுக்கல. இப்போ ஒரு செய்யுளை போடுறோம்னா அப்ப அந்த செய்யுள்ள உள்ள மூல கருத்தை புரிஞ்சுக்கணும்ல. இப்போ ஒரு பாக்கள் போடுறவங்க சித்தர்கள், இந்த ஞானிகள்கள் இந்த மாதிரியான பாடல்களை கொடுத்துருக்குறாங்கன்னு அதுல உள்ள ஆழ்ந்த கருத்துக்களை யாருக்கிட்டக்க கேட்டா எனக்கு தெளிவு கிடைக்கணுமோ அவங்க கிட்டக்க போய் கேட்கணும்.
உதாரணத்துக்கு கதை சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. கதை சொல்றதுக்கு உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய மீடியாஸும் இருக்கு. இப்ப பிரச்சனை என்ன? கதை கேட்குறேன்னா அந்த கதையினால எனக்கு என்ன கிடைச்சதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? சாமானியனும் கதை சொல்லுவான், அம்மா கதை சொல்றாங்க, ஃப்ரெண்டு கதை சொல்லுவாங்க, ஸ்கூல்ல படிக்கிறது டீச்சர் கதை சொல்லுவாங்க, தன்னுடைய கணவனோ மனைவியோ ஒரு கதையை சொல்லுவாங்க, குழந்தைங்க ஒரு கதையை சொல்லும். இது போக புராண கதைகள் நிறைய இருக்கு, நாமளும் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நிறைய கதை புக்குகள் நிறைய படிக்கிறோமே. அப்போ புராண கதைகள்லேருந்து எல்லாமே நாம் படிக்கிறோம். அப்போ அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ யாருக்கிட்ட கேட்டால் அதை தத்துவார்த்தமாட்டு சொல்லுவாங்களோ அவங்க கிட்டக்க போய் கேட்டால் மட்டுமே தான் அந்த தத்துவம் புரியுமே தவிர, கதை கேட்குறவங்க கிட்டக்க போய் கேட்டால் என்ன புரிய போகிறது? புரியாது. கதை மட்டும்தான் புரியும், வேற என்ன புரியும்? இப்போ இதே கதையவையே எடுத்துக்கிட்டோன்னா, ஹேமச்சூடன்கிறது ஒரு கணவன், ஹேமலேகைங்கிறது மனைவி. அதனால் இவங்க 2 பேருக்கு இடையில ஏதோ ஒரு உரையாடல் நடக்கிறது. ஆரம்பத்தில் அப்படி தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. பாதி பேர் இந்த புஸ்தகத்தவையே மூடியும் போயிருப்பாங்க. அப்போ இதில் எவ்வளவு ஆழ்ந்த கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆழ்ந்த கருத்துக்களை நாம் எப்படி பண்ணுறோங்கிறது எல்லாமே அந்த காலத்துலவேயே யுக்தி பூர்வமாட்டு சொல்லியிருக்குன்னா, சாஸ்திரங்களினுடைய மேன்மை எவ்வளவு இருக்குங்கிறத நாம் பார்க்கணும். சாஸ்திரங்கள் பொய் சொல்லலை, ஞானிகள் பொய் சொல்லலை, உண்மையை காட்டி கொடுத்துருக்குறாங்க, சத்தியத்தவையே தான் பேசினாங்க. இது சாமானிய நாட்டு அடையப்படக்கூடியதாட்டு இருந்தாலும் இதில் சந்தேகங்களோட நாம் இருக்கிறதுனால அதில் எல்லாமே தெளிவுபடுத்திடணும். இல்லைன்னு உண்டுமானா திரும்பவும் மனமானது பழைய நிலைக்கே நம்மளை இழுத்துட்டு போய் அழறதுக்கோ அல்லது துக்கத்துக்கோ உக்காத்தி வச்சுடும். மனம் பெரிய ஒரு மாயா, அதனால அது நம்மளை ஏமாத்திடும், எப்படி வேணுனாலும் ஏமாத்தும். அப்போ அதனால இப்போ இவளே இந்த கேள்வியை கேட்குறா, கண்ணை மட்டும் நீங்கள் மூடிட்டு இருக்கிறதுனாலவோ அல்லது கண்ணை திறந்து மேலே எதையோ ஒரு விட்டத்தை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கிறதுனாலவோ அந்த நிலையை தெரிஞ்சுக்க முடியுமா? இப்படிப்பட்ட செயல்கள்னால எல்லாம் அந்த நிலையே அடையப்பட்ட பூரண நிலை. நான் பூரணத்தை நான் தெரிந்து கொண்டு விட்டேன், அந்த பூரணத்தை நான் அடையப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் எப்படி இருக்குன்னா, ஒருத்தன் தன்னுடைய கண்ணை மூடிக்கிட்டு இந்த உலகமே இருட்டாட்டு இருக்குன்னு சொல்கிறது மாதிரி தான் இருக்குது. கண்ணினுடைய இமைகளை மூடுறதுனாலவோ திறந்து மேலே பார்க்கறதுனாலவோ இந்த நிலையை அறிந்துக்க முடியும்னு இருந்ததுன்னு உண்டுமானால் அந்த நிலை நிச்சயமாட்டு பூரண நிலை இல்லை. ஏன்னா எங்கும் நிறைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஒரு பூரண பிரகாசம் சாதாரணமான ஒரு கண்ணுக்குள்ள அடங்கி விடக்கூடிய ஒரு விஷயமா இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. அவளே தான் திருப்பியும் சொல்றா, இப்ப நீங்க மட்டும் இல்லை, இந்த உலகத்துல நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறா, இது ஒரு சமாதானம். ஏன்னா இப்ப தான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கக்கூடிய ஒரு உணர்வு தன்னுடைய கணவனுக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா அவன் தீவிரமான ஒரு நாட்டத்தில் இருக்கிறான். அவனை சின்னதாக டியூன் பண்ணி விட்டுட்டா போதும், அவன் அந்த நிலையில போய் உக்காந்துருவான், அவ்வளவுதான். அப்போ இந்த நிலையில் அவனை மட்டம் தட்டுறதோ அல்லது அந்த நேரத்தில் நம்மளுக்கு என்ன தேவை, தட்டி கொடுத்து அவனை அரவணைச்சு இப்படி பண்ணுன்னு சொல்லி நம்ம டியூன் பண்ணி கொடுக்கணும், அவ்வளவே தான். அதனால் தன்னுடைய கணவனுக்கு என்ன சொல்கிறான், நீங்கள் என்னவோ நாம் இப்படியெல்லாம் சொன்னதுனால ஒரு பெருசாக நம்மளை மட்டம் தட்டிட்டாங்களோ அப்படிங்கக்கூடிய எண்ணமே வேண்டாம். ஏன்னா உங்களை மாதிரி ஒரு கூட்டமே இருக்குது இந்த உலகத்தில். அவங்க என்ன பண்ணுறாங்க, கண்ணுக்குள்ள கண்ணினுடைய கருமணிக்குள்ள கடவுளை அங்கே இருக்கிறார்கள்னு சொல்லி கண்ணுக்குள்ளே தேடிக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. இப்படிப்பட்டவங்கள மாதிரி தான் உங்களுடைய செயலும் இருக்குது.
இப்போ பாருங்க, அந்த கண்ணின் மேல உங்களுக்கு ஒரு மோகம் இருக்குங்கிறத நீங்க ஏன் தெரிஞ்சுக்கலன்னு காட்டி கொடுக்குறா. கண்ணுக்கு மேல உங்களுக்கு ஒரு அபிமானம் வந்துருது. ஏன்னா இந்த கண்ணுனால மட்டும்தான் நான் அதை தரிசனம் பண்ண முடியும்னு வரும்போது இந்த கண்ணை நான் காப்பாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்றேன்ல. அப்போ இது இந்த புறக்கண்ணுனால தெரியக்கூடிய விஷயமே இல்லைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ புற விஷயங்களுக்குள்ள நீங்க இன்னமும் சிக்கிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லி காட்டி கொடுக்குறா. எதுல கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்கள் எல்லாம் ஒடுங்கி இருக்கோ அந்த சைத்தன்யத்தை ஒரு அங்குலம் தான் இருக்கு. இந்த அளவுள்ள இந்த ஒரு இமைகளை, கண் இமைகளை திறந்தா அது காணாம போயிடும்னோ, அல்லது இமைக்கு உள்ள இருக்கக்கூடிய கண்ணினுடைய கருவிழிக்குள்ள மட்டுமே தான் காண முடியும்னு சொல்றதும், நீங்க இப்படியெல்லாம் ஒரு பிரமைக்குள்ள உட்கார்ந்துருக்கீங்களே, இந்த பிரமையை பார்த்தே எனக்கு ஆச்சரியமாட்டு இருக்குன்னு சொல்றா. திரும்பவும் தன்னுடைய கணவனை திருப்புறதுக்கு முயற்சி பண்றா. தத்துவத்தினுடைய சாரமாட்டு நான் இன்னும் சொல்றத திரும்பவும் கேளுங்க. என்ன, இது போன்ற அழியக்கூடிய இந்த ஒரு உடல் ஜடம், ஆனா ஆத்மா அழிக்க முடியாத அறிவு. இந்த உடலுக்கும் ஆத்மாவுக்கும் இடையில இந்த உடலின் எல்லைக்குள்ள உதிக்கிறது இந்த நான் அப்படின்னு எழுந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அகந்தை. இது என்ன செய்யறதுன்னா, இந்த அகங்காரம் தான் பந்தமாட்டு ஆகிறது. இந்த அகங்காரமே தான் சூக்ஷ்ம உடலாட்டாகி மனம்ங்கிற பேர்ல வருது. அப்போ எது வரைக்கும் இந்த அகங்காரங்கிற ஒரு முடிச்சு உள்ளுக்குள்ள அவிழாம இருக்கோ அது வரைக்கும் சுகம்ங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. அப்போ அந்த அகங்காரத்துல நான் எப்படி முடிச்சு போட்டு வச்சிருக்கிறேன்னா, பலவிதமான அபிமானங்களோட நான் முடிச்சு போட்டு வச்சிருக்கிறேன். அப்போ இந்த முடிச்சுகளை நான் தான் அவுக்கணும். அப்போ மோகம்ங்கிற கயிறுனால உண்டான அநேக முடிச்சுகள் கோடிக்கணக்கில் நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ இங்க இந்த உண்மையை சொரூபத்தை அறியாமல் இருக்கிறது தான் மோகம்ங்கிற கயிறு. அப்போ இந்த கயிறுல என்ன இருக்கு, இந்த ஆசை அல்லது அபிமானம்ங்க கூடிய இந்த ஒரு கயிறுல விபரீதமான புத்திகள்ங்க கூடிய நிறைய முடிச்சுகள் அங்கங்க போட்டு வச்சிருக்கிறேன். இப்படிப்பட்ட இந்த ஒரு முடிச்சுகள் இருக்கிறதுனால முதல்ல நான் என்ன பண்றேன், இந்த உடம்ப உண்மைன்னு நம்பி இந்த உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் மூலமாட்டு இந்த இறைவனை காண்பதற்காக வேண்டி நான் சில முயற்சிகளை செய்யறேன். இந்த முயற்சி என்ன ஆகுறதுன்னா, தேகமே நான், இந்த உடம்பே நான் அப்படிங்கக்கூடிய ஒரு புத்தியை கொடுக்கிறது. இந்த ஒரு முடிச்சு தான் மிகப்பெரிய முடிச்சு, ஸ்ட்ராங்கான முடிச்சு, வலிமையான முடிச்சு. ஏன்னா இதை வச்சுத்தான் நான் மற்றது எல்லாத்தையும் நான் சம்பாதிச்சுக்கிறேன். அப்போ முதல்ல அவிழ்க்கப்பட வேண்டியது இந்த தேகாத்ம புத்தி. எதுக்கு இந்த கண்ணை மூடி திறக்கணும்னு வச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா, இதெல்லாமே தேகத்தின் மேல இருக்கக்கூடிய அபிமானம். கண்ணை காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறது எல்லாமே இந்த தேகத்தினுடைய அபிமானம். அப்ப இந்த தேகத்தின் மேல இருக்கக்கூடிய அந்த அபிமானத்தை விடணும். அப்ப இந்த தேகமே நான் அப்படிங்கக்கூடிய புத்தி தான் இங்க முதல் முடிச்சு. அப்ப அடுத்தது என்ன ஆகுறது, இந்த கண்ணாடியில தெரியக்கூடிய அந்த பிரதிபிம்பம் இருக்கு இல்லையா, அத உண்மைன்னு நம்புறேன். அதாவது கண்ணாடியில தெரிகிற தோற்றத்திற்கு காரணமான நான் இங்க இருக்கிறேன். கண்ணாடியில தெரியக்கூடிய பிம்பமும் என்னுடையதுங்கிறத மறந்துட்டு, ஆனா நான் என்ன நினைக்கிறேன், நான் இங்க இப்படி இருக்கிறேன், அந்த பிரதிபிம்பம் அழகாட்டு இருக்குன்னு சொல்லி அந்த அழகின் மேல நான் இன்னமும் பற்றுகளை வைக்கிறேன். அப்ப இது என்ன ஆகுது, அந்த என்னிலிருந்து பிரதிபிம்பிக்கின்ற அந்த ஒரு தோற்றத்தை நான் உண்மைன்னு நம்புறேன் இல்லையா. அப்ப அந்த நம்பக்கூடிய அந்த ஒரு புத்தி இருக்கு இல்லையா, அதாவது இந்த உலகம் உண்மைன்னு நம்புது.
தோற்றம்ங்கிறது இங்கே என்னது? உலகத்தில் உள்ள தோற்றங்கள். அப்போ இந்த உலகத்தை நான் உண்மைன்னு நம்புறேன் இல்லையா? இந்த உலகத்தை உண்மைன்னு நம்பக்கூடிய இந்த ஒரு புத்தி இருக்கே, அது 2வது முடிச்சு. இப்படி ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் பேதம் உண்டுங்கக்கூடிய கொள்கை முதலிய எல்லாமே இங்க முடிச்சுதான். இது ஒரு பொழுதுல வந்தது இல்லை, எப்போது வந்துச்சுன்னே தெரிஞ்சுக்கவே முடியாத காலந்தொட்டு இது எல்லாமே இப்படியே இருந்து அதே மாதிரியே பழக்க வழக்கங்கள்னாலவே வந்துக்கிட்டே இருக்கிறதுனால பல பல முடிச்சுகள் அங்கங்க நாமளே போட்டு வச்சிருக்கிறோம். இப்ப பார்த்தீங்கன்னா அந்த கயரே எப்படி தெரியுது? அந்த கயருங்கிறதே தெரியாம முடிச்சுகள் மட்டுமே தான் இருக்கு. முடிச்சுகள் இருக்கக்கூடிய ஒரு பண்டில் மாதிரி தான் இருக்கு. ஆனா அந்த ஒரே கயிறு தோற்றத்துல பல முடிச்சுகளாக தோன்றது எப்படியோ அப்படியே தான் இந்த தேகத்திற்கு ஆதாரமாட்டு இருக்கக்கூடிய இந்த சிதாத்ம பிரதேசத்துல இந்த உலகம் உண்மைங்கிற மாதிரியான தோற்றங்கள் கண்ணு முன்னாடி வந்து போயிட்டு இருக்குது. இந்த முடிச்சினால இந்த ஜீவன் கட்டப்பட்டு இருக்கிறான். இந்த முடிச்சுகள் எப்போ அழிக்கப்பட போறதோ அல்லது எப்பொழுது இந்த முடிச்சுகள் அவிழ்க்கப்பட போறதோ அவுக்கும் போது மட்டுமே தான் இந்த பந்தத்திலிருந்து விடுபட்டு அவன் முக்தனாட் ஆகிறான். அதாவது துக்கத்திலிருந்து விடுபட்டு சுகத்தை அடைகிறான். இப்போ கண்களை மூடிக்கொள்ளும் பொழுது நீங்க எந்த ஒரு நிலையை அடைகிறீர்களோ அது இரண்டற்ற சுத்த அறிவான உங்களுடைய உண்மை சொரூபமே தான். அதுதான் அகிலமான இந்த ஒரு சம்சாரங்கிற சித்திரத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு பெருங்கண்ணாடி. எந்த வேளையில் எந்த இடத்துல எந்த ரூபத்துல இந்த உணர்வு தோன்றாம இருக்கு, உருவாகாம இருக்குங்கிறத தெளிவுபடுத்தி உங்களால சொல்ல முடியுமா? ஏன்னா கண்ணாடிங்கிறது இல்லைன்னா இங்க பிரதிபிம்பம்ங்கிறது இல்லைன்னு காட்டி கொடுக்கிறார். அதுபோல இங்க ஆன்மாங்கிறது இல்லைன்னா உங்களுடைய மனம்ங்கிறதே இங்க இல்லை. அதனால நீங்க பண்ண வேண்டியது என்னது தெரியுமா? அதாவது சைத்தன்யத்தை தள்ளிட்டு இன்னொன்னு நீங்க அறிஞ்சுக்கலாம்னு நீங்க முயற்சி பண்றீங்க. அப்படிப்பட்ட ஒண்ணு உங்களுடைய கண்ணை திறந்ததும் அது எப்படி தோன்றாமல் மறைஞ்சிரும்? எப்போதுமே இருக்கக்கூடியது கண்ணை திறந்த உடனே அது தெரியாம இருக்குங்கிறத நான் எப்படி ஏத்துக்க முடியும்? எதுவரையில பார்க்கிறேன், நான் அறிகிறேன் அப்படிங்கக்கூடிய ஒரு திடமான ஒரு முடிவு எனக்குள்ள இருக்கோ அது வரைக்கும் அந்த நிலை அறியப்படவே இல்லைங்கிறது மட்டுமே தான் உண்மை. இப்ப நீங்க எதையாவது நான் கண்ணை மூடி நான் இதை நான் அடைந்திருக்கிறேன்னு சொல்லிட்டீங்கன்னு உண்டுமானா அதை அடையலை. அப்படி நான் அடைஞ்சிட்டேன் இதுதான் அப்படின்னு சொல்றதாட்டு இருந்தால் அந்த நிலை அதுவல்ல. இதை நீங்க தெளிவாட்டு புரிஞ்சுக்கணும். இதோட கண்ணை மூடிக்கிட்டு கண்ணை திறந்துக்கிட்டு மேலே பார்க்கறது அல்லது செயல்களினால எதையாவது ஒன்று செய்துக்கிட்டு உண்டாகிறபடியால இது பூரண நிலை இல்லவே இல்லை. இப்படி இருந்தால் எனக்கு தெரியும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கனாலும் அது உங்களுடைய மன வியாபாரம்தான். கால தேசங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு பரிபூரண வஸ்து எல்லா இடத்துலையுமே நீக்கமர நிறைஞ்சிருக்கு. அது எங்கே தான் இல்லைன்னு உங்களால் காட்ட முடியுமா? அது சுயமாட்டு பிரகாசிச்சுன்னு இருக்கக்கூடியது இந்த இடத்துல பிரகாசம் இருக்கு இந்த இடத்துல இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப அந்த பரமபதத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறமா நீங்க அதை செய்யறதுக்குன்னு செயல் எதுவுமே இல்லையே. அப்ப கண்ணை மூடி அதை தடைப்படுத்தி ஒரு காட்சியை தடைப்படுத்தி அதை பார்க்கறதற்கு நான் முயற்சிக்கிறேங்கிறதும் கண்ணை திறந்து நான் எதையோ பார்த்து நான் என்னுடைய மனதை நான் நிலைநிறுத்த முயற்சிக்கிறேங்கிறதும் கண்ணுக்குள்ள அந்த கருமணியாக காண்கிறேங்கிறது இது எல்லாமே ஒரு மன வியாபாரமாட்டு போயிடுச்சு. அதனால தயவு செஞ்சு இது அத்தனையுமே விட்டுருங்க, நான் அவங்க நல்லதுக்காக வேண்டி சொல்றேன்னு சொல்லிடுறா.
அப்போ இந்த முயற்சிகள் எல்லாமே எதனால நடக்கிறதுன்னா சத்வ ரஜஸ் தமோ குணங்களினுடைய வியாபாரம் அந்த இடத்துல நடந்துக்கிட்டு இருக்குது. இது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அறியாமையினால வந்து முடிச்சு மட்டுமே தான். ஏன்னா நீங்க இதை கடந்த வந்தா மட்டும்தான் இந்த குணாதீதங்கக்கூடிய ஒரு நிலைக்கு போக முடியும். குணங்களை கடக்கணும். சத்வகுணம் எனக்கு இப்படித்தான் இருக்கிறது. இப்போ நிறைய பேர் என்ன, எனக்கு இறைவனை அடையிறது இறை சிந்தனையோடவே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டே இருந்தா அந்த இறை சிந்தனையை அவங்களால விடவே முடியாது. கடைசியில் அதுவே அவங்களுக்கு பந்தத்துக்கு ஹேதுவாட்டு போயிடும். எப்படி இன்னைக்கு நான் இந்த சிந்தனை பண்ணலை, இந்த கோவிலுக்கு நான் போகலை, இந்த இறைவனை நான் தியானம் பண்ணலை, அதனால எனக்கு கஷ்டம் வந்துடுமோ? அப்போ இங்க என்ன ஆகுதுன்னா சத்வம்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் சத்வங்கிறதும் ஒரு பந்தம் தான். செயல்கள் ஆல்ரெடி எதையாவது ஒன்று செய்ய வைக்கும், அது இயல்பளவையே நம்மளுக்கு பந்தத்தில் கொண்டு போய் விட்டுடும். தமோகுண பிரவருத்தி என்ன பண்ணிடும், இருமைகளுக்குள்ள சிக்க வச்சு திருப்பியும் துக்கத்தை மட்டுமே தான் கொடுக்கறது. அப்போ நீங்க செய்ய வேண்டியது என்னதுன்னா இந்த அறியாமையினால வரக்கூடிய இந்த முக்குணங்களினுடைய வியாபாரங்கள்ல இருந்து நீங்க வெளியில வந்து அந்த குணாதீதன்கக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்க உயர்ந்து வரணும். அதுபோல இதோட நீங்க முடிஞ்சதுன்னு நினைச்சிட வேண்டாம். இந்த உடம்பு நான் அல்ல அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு தேகாத்ம புத்தியை நீங்க விடணும். எங்கும் எதிலும் நிறைஞ்சு இருக்கக்கூடிய அந்த ஒரு அகண்ட சச்சிதானந்த சுரூபமே தான் எல்லாத்துலேயுமே இருக்கிறதாட்டு நீங்க பாவனை பண்ணணும். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே உங்களுடைய அந்த கண்ணாடியில் தெரியக்கூடிய பிரதிபிம்பம் எப்படியோ அப்படித்தான் உங்களுடைய பார்வையில். அப்போ இப்படி பார்க்கறதுனால என்ன ஆகுது, அந்த காட்சிகள் எல்லாமே உங்களுக்கு உள்ளவையே தான் இருக்கே தவிர உங்களுக்கு அந்நியமாட்டு அங்கே ஒரு காட்சி இல்லவே இல்லை. இப்படி பார்த்ததுக்கு அப்புறமா மட்டுமே தான் எங்கும் எதிலும் இருக்கின்ற அந்த சைத்தன்யத்தை சொரூபமே தான் நான் அப்படிங்கக்கூடியத, அதுவே தான் உங்களுடைய சொரூபங்கிறதையும் உணர்ந்து அந்த சொரூபத்திலவேயே உங்களுடைய நிலையிலவேயே நீங்க இருங்கன்னு சொல்லி கொடுக்குறா. இப்படி யுக்தியாட்டு காட்டி கொடுத்து, ஏன்னா இதுக்கு மேல சொல்ல முடியாது, இனிமேல் நான் என்னுடைய சுய முயற்சியினால மட்டும்தான் முடியும். அப்போ இந்த மாதிரியான டியூன் பண்ணி ஒரு தட்டி கொடுத்து கொஞ்சமா சரி பண்ணி விட்டுட்டா, இப்படி விட்டு முடிச்ச உடனேயே ஹேமச்சூடன் பரிபூர்ணமான அந்த ஆத்மஸ்வரூபத்தை அறிஞ்சுக்கிட்டு எந்த விதமான சந்தேகமும் இல்லாதவனாட்டு படிப்படியாக பூரண ஆத்மனிஷ்டை சதா இருந்துக்கிட்டே இருந்து ராஜ்யத்தையும் ஒழுங்கா பரிபாலனம் பண்ணி பல காலங்கள் தன்னுடைய மனைவியோடு ஜீவமுக்த நாட்டு அவன் வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லி பரசுராமருக்கு இந்த கதையே தத்தாத்ரேயர் சொல்லி முடிக்கிறார். இப்போ இவன் மட்டும் இந்த நிலையை பூரண ஆத்ம நிஷ்டைய அடையல அப்படின்னு இல்லை. ஏன்னா இவனோட சேர்ந்து இவனுடைய தாய் தந்தை தம்பின்னு அத்தனை பேரும் அந்த ராஜ்யத்தில் இருக்கிற மந்திரிகள் சேனாதிபதிகள் எல்லாரும் அந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு பிரஜைகளும் மரங்களும் செடிகளும் கொடிகளும் பறவைகளும் விலங்குகளும் அப்படின்னு அந்த நாடே ஆத்ம ஞானத்தை அடைஞ்சு இருந்துச்சு. மக்கள் எல்லாரும் ஒருவரை ஒருவர் நேசித்து விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருமைகள் அற்ற ஏகத்துவமான தன்னிலை அறிந்து சந்தோஷமாகவேயே எல்லோருமே வாழ்ந்தனர். அதனால பரசுராமா மேன்மை அடைய விரும்புகின்ற யாவரும் சாதுக்களை அடைந்து அவர்களிடம் சத்பத விசாரத்தில் ஈடுபட்டு சந்தேகம் தெளிந்து திடமான ஆத்ம நிஷ்டையான தன் இருப்பில் இருக்கின்ற நிலைக்கு உயர வேண்டும் அப்படின்னு சொல்லி தத்தாத்ரேயர் பரசுராமருக்கு உபதேசம் பண்ணி முடிக்கிறார். இப்ப இப்படியான இந்த ஹேமச்சூடனுடைய கதை இது எல்லாத்தையுமே எப்படி சொல்லப்படுறதுன்னா ஹேமச்சூட பாக்கியானம் அப்படின்னு சொல்லப்படுறது.
இப்படியான இந்த ஒரு கதையை கேட்ட உடனே பரசுராமன் என்னவாட்டு ஆனான், அவனும் அந்த நிலையை அடையிறதுக்கு எப்படியான முயற்சிகளை மேற்கொண்டான், குருநாதர் திருப்பியும் அவனுக்கு என்ன மாதிரியான உபதேசங்கள் பண்ணினார் அப்படிங்கக்கூடிய இந்த